டி பிக்சல்ஸ் பார்த்துருக்கிறேன் உங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் யாருக்குடா கோப்பி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா நான் வந்து மும்பை ஆர்சிபின்னு சொல்லுவேன் பார்க்காதவங்களுக்கு. இதே பார்க்காதவங்க கரெக்டா என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு மும்பை தானே ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஆர்சிபி பத்தி நம்மளுக்கு தெரியும். என்னடா கோபி நீ சொல்றது உண்மையா, நிஜமாவே மும்பை தானே அப்படின்னு கேட்டா சத்தியமா மும்பை தான் இன்னைக்கு ஜெயிச்சாங்க. இன்னைக்கு வான்கடையில நடந்துச்சு மேட்ச் மும்பையோட ஹோம் கிரவுண்ட்ல. ஆர்சிபியும் மும்பையும் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் யார் டாஸ் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹார்திக் பாண்டியா வின் பண்ணி நாங்கள் மாதிரி ஒரு மாதிரி பவுலிங் போட்டுக்கிறோம். ஏன்னா டியூ நாங்கள் 2 நாளாக விளையாடும் போது இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு மாதிரி சேஸ் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி பார்க்கும்போது இறங்கின உடனே இன்னைக்கு ஒரு காம்பினேஷன் மாற்றினாங்க ஆர்சிபி. அதுவே பெட்டர்னு தோணுச்சு. மேட்சே தோத்துருந்தாலும் அவங்களோட காம்பினேஷன் மாற்றினது எவ்வளவோ நல்லது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வில் ஜாக்சனுக்கு உள்ளே வந்தார், வைபால் லாம்ரார் உள்ளே வந்தார், அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் உள்ளே வந்தார், வைஷாக் விஜய்குமார். ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு காம்பினேஷன் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதுவே நல்லா இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் என்னடா கோபி இதெல்லாம் சொல்லி ஆர்சிபி தோத்ததை வந்து மறைக்க பாக்குறியா அப்படின்னு கேட்டா லைட்டா இதெல்லாம் சொல்லி வேணா தேத்தலாம். பட் என்ன அப்படின்னா ஆர்சிபி ஒரே ஒரு விஷயத்த மாத்திருக்காங்க. என்ன அப்படின்னா விராட் கோலி மட்டும்தான் அடிக்கணும்னு இருந்த நிலைமையை கொஞ்சம் மாத்தி இன்னைக்கு ஒரு 3 பேர் ஃபாஃப் கொஞ்சம் நல்லா ஆடி இருந்தாரு, 60+ ரன் அடிச்சிருந்தாரு. ரஜத் பட்டிதார் ஒரு 50 ரன் அடிச்சிருந்தாரு. என்ன தினேஷ் கார்த்திக் செட் பண்ண அந்த ஒரு 50 ரன் அப்படின்றது தான் டீசென்டான ஒரு 196 டோட்டலே கொண்டு வந்துச்சு. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது 200 ரன் பக்கமா நல்லா தான் இருக்கேன் வான்கடலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நல்லது தான். பட் ஆர்சிபி பவுலர்ஸுக்கு 200 ரன் பத்தாது அப்படின்றது தான் உண்மை. அப்படி பார்க்கும்போது மும்பை சைட்ல இருந்து பும்ரா செம்மையா போட்டிருந்தாரு 5 விக்கெட் ஹால். எப்படி சொல்றது, இது வரைக்கும் ஆர்சிபியோட ஹிஸ்டரியில ஒரு பவுலர் கூட 5 விக்கெட் கால் எடுத்ததே கிடையாது. பட் பும்ரா வந்து பார்க்கும்போது அவரோட அந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரமெண்டஸா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆர்சிபி சைட்ல இருந்து இதெல்லாம் தான் நல்லா இருந்துச்சு. பட் பவுலிங்னு வரும்போது நான் சொல்றேன் பவுலிங் எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்குன்னா ரோஹித் சர்மா மட்டும்தான் 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. மத்த எல்லாருமே 200 மேல ஆடி இருக்காங்க ஸ்ட்ரைக் ரேட்டு. அப்படின்னா மும்பை பேட்டர்ஸ் எந்த அளவுக்கு ஆடி இருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3 ஓவர் போட்டு 35, சிராஜ் 3 ஓவர் போட்டு 38. இருக்கிற எல்லா ஆர்சிபி பவுலர்ஸும் 12க்கு மேல, அதாவது ஆவரேஜ் 12க்கு மேல எக்கனமி இருந்தாங்க. இவ்வளவு மோசமா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5.5 ஓவர்ல மேட்சை முடிச்சு 4.21 பால்ல கிட்டத்தட்ட வந்து அவ்வளவு ஸ்பேர்ல வந்து ஆர்சிபி காலி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கப்ப எவ்வளவு மோசமா போட்டுக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இன்னும் என்னன்னா ஆர்சிபி சைட்ல இருந்து அவங்க மேனேஜ்மெண்ட் திருப்பி அந்த ஒரு நல்ல ஸ்பின்னர் வச்சிருக்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்கணும். இது ரெண்டுமே மிஸ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. வெறும் பேட்டர்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பேட்டர்ஸும் கன்சிஸ்டண்டா இல்ல. கிளென் மேக்ஸ்வெல் கிட்டத்தட்ட சிங்கிள் டிஜிட்ல மட்டும்தான் இருக்காரு. இதுல 2-3 டக்கு வேற. ஸோ அப்படி இருக்கப்ப என்னதான் பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு யோசிக்கிறது கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. கிட்டத்தட்ட இப்ப 6 மேட்ச்ல 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் 8 மேட்ச் வெளியே இருக்கு. 8 மேட்ச்ல 2 மேட்சுக்கு மேல தோத்தாங்கன்னா ஆர்சிபி வெளியே. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த டோர்னமெண்ட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றது நம்ம இப்பயே சொல்லலாம் இல்லைன்ற மாதிரி அப்படின்னு தோணுது. பட் சொல்ல முடியாது. ஐபிஎல்ன்றது நம்ம பார்த்துருக்கோம் ஒரு மும்பை மேல வந்து. பட் என்னதான் சொல்லி சேர்த்துனாலும் ஆர்சிபி பவுலிங் ரொம்ப சுமாரான பவுலிங் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுதான் உண்மை. அதை தாண்டி இஷான் கிஷன் டாப்ல வந்து மொமெண்டத்தை திருப்பிட்டாரு. அவரோட பேட்டிங் வச்சு பார்க்கும்போது நான் இதுக்காக தான் ரெடி ஆனேன், நான் இதுக்காக தான் T20 ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஆடினாரு. T20 வேர்ல்டு கப்ல அவருக்கு ஒரு இடம் வேணும்ன்ற மாதிரி சூப்பரா ஆடி இருக்காரு. ரோஹித் சர்மா ஆப்வியஸா எல்லாரும் ஆடும்போது ஒரு இடத்துல ஸ்டேபிளா நின்று ஓரளவுக்கு ரன்னு தேத்தினாரு அப்படின்ற மாதிரியும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் 17 பால்ல 50 அடிச்சாரு. இன்னைக்கு 2வது மேட்ச் ஆடுற மாதிரி ஆடவே கிடையாது. இந்த ஐபிஎலோட ஃபாஸ்டஸ்ட் 50, அதாவது செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50ல வந்து இருக்காரு. அப்படி இருக்கப்ப ஆல் அரவுண்ட் த ஷாட்ஸ் எல்லா இடத்துலயும் அடிச்சாரு. கிரவுண்ட்ல வந்து ஐயோ எனக்கு அந்த கார்னர்ல சீட்டு கட்டிச்சே, என் பக்கம் பாலே வராது அப்படிலாம் சூரியகுமார் யாதவ் இருக்கும்போது யோசிக்கவே கூடாது. எல்லா சைட்லயும் அடிச்சாரு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் என்னதான் 3 மேட்ச் தோத்துருந்தாலும் அடுத்த 2 மேட்ச் இவங்க தான் சாம்பியன்ஸ் சைட்னா இப்படிதான் ஆடுவாங்கன்றதை காட்டியிருக்காங்க. பட் அந்த ஆர்சிபி கிட்ட அப்படி ஒரு விஷயம் இல்லை. அடுத்தது எஸ்ஆர்எஸ் கூட ஹோம்ல ஆட போறாங்க. பெங்களூர் கிரவுண்டை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஹென்ரிக் கிளாசன் இருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. என்ன நடக்கும்னு தெரியல. பட் மேட்ச்ன்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிஎஸ்கே மேட்ச் ஆட போறாங்க ஞாயிற்றுக்கிழமை.
செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வரப்போகுது அந்த மேட்ச். ஆர்சிபி திருப்பி என்ன பண்ண போறாங்கன்ற ஐடியாவே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஆர்சிபியில் இதெல்லாம் மாத்தலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. இப்போ ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி பவுலிங் ஃபிகர்ஸா பார்க்கும்போது பும்ரா சூப்பரா பண்ணியிருக்காரு. பேட்டிங்னு பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன் அப்படி எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மும்பை இந்தியன்ஸ் கேம்குள்ளார வந்துட்டாங்க. அவங்களை எப்படி ஸ்டாப் பண்ண போறாங்க, அடுத்தது எந்த டீம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றதான் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் தான் தோணுச்சு. பட் இன்னைக்கும் விராட் கோலியும் ஒழுங்கா பண்ணல, கிளென் மேக்ஸ்வெல் ஒழுங்கா பண்ணல, மஹிபால் லாம்ரான் ஒழுங்கா பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஆர்சிபி சைட்ல எனக்கு நல்லா பண்ணாங்கன்னு யாரையும் சொல்லவே முடியல. தினேஷ் கார்த்திக் தவிர அவர் மட்டும் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணாரு. ஸோ உங்களுக்கு மேட்ச்ல என்னென்னலாம் தோணுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். டெய்லியும் இதே மாதிரி ஐபிஎல் ரிவ்யூ சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்றதுனால டெய்லி நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு தோணுச்சுன்னா நேற்று போட்ட வீடியோலாம் போய் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு வீடியோ வரும் அப்படின்றதுனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.